வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. எல்லோரும் அரசியலில் ஆர்வமாக இருப்பாங்க. சரி, இந்த அரசியலில் ஈடுபட்டால் யாரெல்லாம் வெற்றி பெறலாம், அதுக்கு ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. அதாவது ஒரு பிறப்பு ஜாதகத்தில் 1, 5, 10 இந்த 3 ஸ்தானமும் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கணும். அதாவது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 3 ஸ்தானத்துலேயும் 1 5லேயும் 5 10ல் இல்லை 10 1ல் இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கணும். அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க அரசியலில் பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க. சின்னதாக ஒரு வார்டு மெம்பராக ஆரம்பித்து எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி லெவலுக்கு வந்துடுவாங்க. இது பொதுவான ஒரு ஜென்ரலான ஒரு அமைப்பு தான் 1, 5, 10 அப்படிங்கிறது. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திர திரிகோண அமைப்பு, அதாவது 1, 5, 9, 1, 4, 7, 10 இந்த மாதிரி கேந்திர திரிகோண அமைப்பு ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருந்தாலும் அரசியலில் பெரிய இடத்த பிடிச்சிருவாங்க. அதே போல் 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்தாலே போதுங்க, அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், அதாவது இந்த திரிகோண அமைப்பு கேந்திர அமைப்போடு தொடர்பு கொண்டு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் அமரும்போது கண்டிப்பாக அரசியலில் அவங்க பெரிய இடத்த பிடிச்சிருவாங்க. இது சாதாரணமாக சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்தால், இதே சூரியன் ஆட்சியோ, அதாவது சிம்மம் 10ஆம் இடமாகி சிம்மத்திலேயோ 10ஆம் இடமாகி உச்சம் பெற்று மேசத்திலே இருந்துருச்சு அப்படின்னா அவங்க 100% அரசியலில் ஜொலிப்பாங்க. இன்னொரு ப்ளஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 100% வெற்றி அடைவாங்க அப்படின்னு எப்படி நீங்கள் உறுதியாக அதை கணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் இடத்துல அமர்ந்த சூரியனையோ அல்லது உச்சம் பெற்ற சூரியனையோ ஆட்சி பெற்ற சூரியனையோ செவ்வாய் பகவான் சூரியனோட நட்சத்திரத்தில், அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து அவரோட 4, 7, 8ஆம் பார்வையாக சூரியனை பார்த்தாருன்னு வச்சுங்க, 100% அரசியலில் வெற்றி வகை சூடிடுவாங்க அந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே வேளையில் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருந்தாலும், அதாவது பரிவர்த்தனைனா சூரியன் சிம்மத்தில் இருந்தாலும் சரி, செவ்வாய் சிம்மத்தில் அமர்ந்து சூரியன் விருச்சிகத்திலேயோ மேஷத்திலேயோ இருந்துட்டார் அப்படின்னா ரொம்ப சிறப்பான யோக பலன்களை இந்த ஜாதகர் பெறுவார். ஜாதகர் மிகப்பெரிய வெற்றி அடைவார் அரசியல் ரீதியாக. நேயர்கள் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க.